ஸோ பாப்பா வந்து இந்த பட்டு பாவாடை தான் போட போகிறா. போங்க 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 போங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேங்க. ஸோ சண்டே வந்து ஃபுல் டே விலாக் தான் ஒன்று ஷேர் பண்ண போகிறேன். அடுத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களுடைய குலதெய்வ பூஜை, அதாவது எங்கள் ஊரில் கோயில் திருவிழா. ஸோ அதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி பொங்கல் வச்சு கடா வெட்டுறாங்க. ஸோ பொங்கல் வைக்கிறதுக்காக நாங்கள் கிளம்பியாச்சு. காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock பக்கமாக கடன்னு எழுந்திரிச்சியாச்சு. ஸோ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ண போகிறேன். இது வந்து புது ட்ரெஸ் தான். ஸோ வாங்கி உள்ளே வச்சதோடு சரி, அதுக்கப்புறம் நான் வெளியே எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நேற்று பீரோவில் அடக்கும் போது தான் அந்த ட்ரெஸ் வந்து கடன்னு போய் கை மட்டும் ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டு அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து அயர்ன் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து இந்த பட்டு சாரி தான் கட்ட போகிறேன். ஸோ இந்த டைம் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து இப்போ சாரீ கட்டிட்டு போய் பொங்கல் வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா எப்போவுமே நான் வந்து சுடிதாரில் போடுறதுங்களா, அது எனக்கு செட் ஆகலை. செஞ்ச டைம் சாரீ கட்டலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது வாட்டர் பாட்டில், பொங்கலுக்கு அரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, நெய், அப்புறம் பொங்கல் பானை, கரண்டி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பாப்பா வந்து போடுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குறா. ஸோ இன்றைக்கி ஃபுல் டே இப்படி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் டைம் பார்த்திங்கன்னா 7:15 ஆகுது. நாங்கள் இங்கேருந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு 9 o'clock பக்கம் கிளம்பிடலாம். 9 o'clock கிளம்புனா 10 o'clock போய் சேருவோம். ஸோ ஒரு 10th நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலான்னு. ஸோ இன்றைக்கி எங்கள் திருவிழா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எல்லாத்தையும் நான் வீடியோவில் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். போய் குளிக்கப்போ. பாப்பா குளிச்சுட்டு வந்த பிறகு தலையெல்லாம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தலையெல்லாம் வாரி பூவெல்லாம் வச்சு இந்த பட்டுப்பாவாடையும் போட்டு அவளை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேங்க. அவளை ரெடி பண்ணுறது எனக்கு பெரிய வேலை. ஏன்னா முடி வேலை ரொம்ப லாங்கில் இருக்குங்களா, அதை ஆற வைக்கணும், அதுக்கப்புறம் தலையை வாரணும், அவளுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி விடணும். ஒரு சிலதெல்லாம் அவளே பண்ணிக்குவா. பட் இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் தான் அவளுக்கு எல்லாமே பண்ணி விட்டேன். இந்த பாவா சட்டையில் பாப்பாவை பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்களா. ஸோ பாப்பா வளர்ந்துட்டான்ற ஒரு ஃபீலிங் என் மனசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1 by 1 நாங்களும் ரெடி ஆகணும். இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்க போகிறதுனால நானும் அதுலேயும் மெயினாக நான் சாரீ கட்டுறதுனால வீட்டில் டிஃபன் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்ட்டு ஹஸ்பண்ட் போய் டிஃபன் வெளியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இட்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் எனக்கு வந்து சாப்பிட்ற மூடே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெடியான பிறகு திரும்ப சாப்பிட்டு லேட் ஆகிடுமான்ற ஒரு பயன்தான். ஸோ அந்த டைமுக்கு போய் நம்ம பொங்கல் வைக்கணும். அது இங்கேருந்து வந்து அப்படியே ஒரு 1/2 hour ட்ராவல் எங்களுக்கு. ஸோ எங்கள் மாமனார் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அதனால் வந்து நான் அப்படியே வேணும்னு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கையை கழுவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டோம். நாங்கள் கிளம்பிட்டோம். ஹஸ்பண்டும் பாப்பா கீழே போய் காரில் நான் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறேன், சீக்கிரம் வாங்கன்ட்டாங்க. ஸோ நானும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டோம். பொங்கல் பானையில் வந்து வீட்லேயே நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போனேன். ஸோ வந்து அலைஞ்சிருன்றதுனால நான் கையில் எடுத்துக்கிறேம்மா, பேக்கில் வைக்க வேணாம். ஸோ குங்குமம் மஞ்சள்லாம் அலைஞ்சிரும், நான் கையில் எடுத்துக்கிட்டேன். நானும் சூப்பர் ரெடி ஆகிட்டேன். நான் இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க பொங்கல் வைக்கும்போது நான் சாரீ கட்டிருந்து. நான் இது வரைக்கும் வந்து நான் சுடிதார் தான் போட்டு வைப்பேன். ஏன்னா இப்போ செம்ம ஸ்வெட்டிங் அவங்களா. இந்த டைம் நான் எப்படி நம்ம சாரீ கட்டி பொங்கல் வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இப்போ சாரியும் கட்டிட்டேன். பட் உள்ளே இருக்க வரைக்கும் எனக்கு தெரியல வீட்டுக்குள்ளே இருக்கும். பட் அங்கே போனால் தான் தெரியும் எந்த அளவுக்கு வெயில் இருக்கும்னு. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் சாமிக்காக வேண்டியிருக்கோம். ஸோ வந்து பொங்கல் சூப்பராக வச்சுட்டு வரணும்னு ஒரு நம்பிக்கையோட ரொம்ப ஹாப்பியாக கிளம்பியாச்சுங்க. ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த டைம் எனக்கு ரொம்ப போய் பொங்கல் வைக்கல, அவ்வளோ ஒரு ஹாப்பி எனக்கு. ஸோ போய் கிளம்பியாச்சு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. உள்ளே சொன்ன மாதிரி உள்ளே இருக்க வரைக்கும் தெரியல. வெளியே போய் கதவு போட்டும் போதே சரியான அனல். ஸோ இன்னும் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிகிட்டே நான் பாப்பாட்ட சொல்லிவிட்டு கிளம்பினேன். ஸோ பொங்கல் பண்ணி நான் கையிலேயே எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏன்னா பேக்கில் வைக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய பொங்கல் பானை தான். இந்த பொங்கல் பானை பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட, அதாவது பையனோட பொண்ணோட காது குத்தலுக்கு வாங்கின பொங்கல் பானை. ஸோ இதுலேயே வச்சுக்கலான்னு அப்புறம் அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது எல்லாம் குட்டி குட்டியில் வச்சாங்க. நான் தான் ரொம்ப பெருசில் வச்சுருந்தேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து குட்டி பொங்கல் பானை வாங்கிக்கலான்னு.
இது பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் வீட்டுக்கு போகிற வழிங்க. ஸோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் போகிற வழியிலேயே வந்து பூஜை செலவு மட்டும் வாங்கலை நாங்கள். ஸோ அது போகிற வழியில் வாங்கிக்கலான்னு. ஆக்சுவலாக வந்து பொங்கல் வைக்கும்போது நம்ம வெல்லம் வந்து நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருந்து, வெல்லம் பச்சரிசி இதெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சுருந்து முன்னாடி நாளே வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுட்டு அடுத்த நாள் பொங்கல் வைக்க போகும்போது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் பொங்கல் வைக்கணுங்களாம். ஸோ அதுதான் முறையானாங்க. ஸோ அது மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். 2 இயர்ஸாக நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைம் அதே மாதிரி தான் முன்னாடி நாளே நான் வெல்லம் பச்சரிசி நெய் இதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டேன். போகிற அன்றைக்கி எடுத்து எல்லாத்தையும் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போனேன். சரியான வெயில், வெளியே போய் காரில் உட்காரும் போது பாப்பா சொன்னம்மா சரியான வெயிலுமா, எப்படிமா பொங்கல் வச்சு முடிக்க போகிறேன்னு தெரிலமான்னு பாப்பா எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தா. இதில் வேறு சாரீ வேறு கட்டிட்டு வரமான்னு சொன்னான். ஸோ வீட்டுக்கிட்ட போயாச்சு. வீட்டுக்கிட்டனா ஒரு பஸ் ஸ்டாப் கிட்டே போயிட்டோம். ஸோ அங்கே போய் வந்து பூஜை செலவெல்லாம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க, தேவையானதெல்லாம் என்னென்னு. ஸோ வாங்கிட்டு வந்து அதுக்கு உள்ளே அதாவது எங்களுடைய வில்லேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுறது, எங்கள் வில்லேஜ் உள்ளே என்ட்ரு ஆகிறது. என்ன தான் நம்ம சிட்டி லைஃப்பில் வாழ்ந்தாலும் நம்ம அந்த வில்லேஜ் லைஃப்ன்றது வேறு லெவலில் இருக்கும். போய் நம்ம 1 டே 2 டே இருந்து அந்த வில்லேஜில் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து செஞ்சு சாப்பிட்டு, அது சூப்பர் கிளைமேட்டுங்க அந்த வில்லேஜ். அதோட எங்கள் மாமனார் வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா 2 பக்கம் பச்சை பசேல்னு நல்ல செடி மரம் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த வழியில் இந்த பக்கம் இந்த மண்ணு தர மாதிரி தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் எங்களோட இடங்க. ஸோ இங்கே தான் எங்களோட மாமனாரோட இடங்க. ஸோ உள்ளே என்ட்ராயாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த இயர் பார்த்திங்கன்னா ஒரு குரூப் வந்து நல்ல ஒரு யூனிஃபார்மோடு கிளம்பியிருந்தாங்க. எந்த வருஷமும் இந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த வருஷம் வந்து புதுசாக வந்து இங்கே வந்து அதாவது எல்லாருமே ஒரு யூனிஃபார்மோடு ரெடி ஆகலான்னு ஒரு யூனிஃபார்ம் சாரீ கட்டியிருக்கிறாங்க. ஒரு கேங் ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திருவிழா களை கட்டிருந்துச்சின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ எங்கள் மாமனார் வீட்டுக்கும் போயாச்சு, கொஞ்சம் கிட்ட வந்தாச்சு. ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் முனீஸ்வரன் கோயில் இருக்குது, அப்புறம் நிறைய கோயில், அது கோவில் விசேஷமும் கூட இன்றைக்கே தான். ஸோ எல்லாமே பயங்கர கிராண்டாக நல்லா அந்த பாட்டு சவுண்டோட ரொம்ப வைபாக சூப்பராக இருந்தது. இந்த கோயில் திருவிழா அன்றைக்கி அந்த கோயிலில் போடுற அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது நமக்கு தனி ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு எனர்ஜி வந்துடும். அந்த அளவுக்கு தான் இருந்தது. சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கே அருமையாக இருந்துச்சு. ஸோ கோயில் கிட்ட கொண்டு போய் அங்கே ஒரு மரத்துக்கடியில் காரை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க போயிட்டோம். இதில் என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப இதில் என்ன ஒரு சந்தோஷம் பட்டேன்னு பார்த்திங்கன்னா, கரெக்டாக நான் போய் இறங்கி பொங்கல் வைக்கிறதுக்கும் அந்த பொங்கல் வைக்கிற டைமுக்கும் சூப்பராக இருந்தது. நான் கரெக்டான டைமுக்கு போய் நான் பொங்கல் வச்சேன். எனக்கு அவ்வளோ மனசுக்கு ஒரு திருப்தி எனக்கு. ஸோ சரின்ற எவ்வளோ சந்தோஷமாக போய் பொங்கலும் வைக்க ஆரம்பித்தாச்சு. நான் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அதில் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, எங்கடா இடம் கிடைக்கும். அதில் வந்து ஆக்சுவலாக பொங்கல் வைக்கும்போது நமக்கு வந்து இடம் சில நேரத்தில் கிடைக்காது. ஒருத்தர் வச்ச பிறகு அவங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இதெல்லாம் இருக்குமான்னு பார்த்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு நான் போனோன்னுமே ஃபஸ்ட்டு வைக்கிற இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் லைனாக வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல நான் போய் வச்சேன். எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அப்பா கடவுள் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உதவி பண்ணுறாருன்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்களாம் வச்சுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் முன்னாடி இந்த இடத்துல தான் நான் வச்சேன். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டில் நான் தான் வச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க தான் நான் சொன்னேன், அந்த யூனிஃபார்ம் சாரீஸ் பார்த்திங்கன்னா நல்லா குரூப்பாக அழகாக கட்டி அழகாக ஒன்றா பொங்கல் வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே போனால் கல் வேணும், செங்கல் தேடணும்ல. ஸோ செங்கல்லாம் தேடி ஹஸ்பண்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க. விறகுமே இல்லை. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த விறகு எடுத்துக்குங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் விறகு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரியான வெயிலுங்க. உக்காந்து 10 நிமிஷத்தில் மொத்தமாக வேர்த்து ஊற்றிடுச்சு எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு வீட்டுக்குள்ளே இருந்தாவே ரொம்ப வேர்க்கும். இதில் வந்து வெயிலில் போய் பொங்கல் வச்சேன்னா அப்பா என்னால் முடியல. சும்மா மேலே உச்சத்தலையிலேருந்து முகம்லாம் ஊற்றி வச்சுட்டு போன குங்குமம் சாந்தனம் எல்லாம் அப்படியே ஊற்றுது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, கடவுளுக்காக நம்ம செய்கிறோன்ட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பானை கொண்டு போயிட்டேன்னா எல்லாரை விட சின்ன பானை இல்லை, பெரிய பானை எடுத்துகிட்டு போனதுனால பொங்கல் வச்சு இறக்கிறதுக்கு 1/2 hour ஆச்சுங்க. அதில் அரிசி போட்டு அது பொங்கல் ஆகி அதில் எல்லாத்தையும் போட்டு எல்லோரும் ஒன்று வச்சு கொண்டு போய் வச்சாங்க. பட் எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக பொங்கல் வச்சேன். பக்கத்தில் இருக்கவங்களும் சரி இது விறகெல்லாம் இல்லைன்னாங்க. ஸோ இல்லைன்னு சொன்னேன். ஸோ அவங்களே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பக்கத்தில் வந்து பொங்கல் வச்சாங்க எல்லாருமே.
உட்கார முடியலங்க. செம்ம புகை அதை ஊதுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுறோம். எப்படி இருந்தாலும் சரி பரவாயில்லன்ட்டு பொங்கல் வச்சு பாப்பா தான் வீடியோலாம் எடுத்தா. ஸோ ஒரு வழியாக பொங்கல்லாம் வச்சு கொண்டு வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா போகலான்ட்டு. இதில் இடையில என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து அன்னதானம் வர போட்டிருந்தாங்களா. சரி பொங்கல் வச்சுட்டு வந்து உடனே அன்னதானமும் இருந்தது. சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணோம். பட் நாங்கள் பொங்கல் வச்சுட்டு வரத்துக்குள்ளே கொஞ்சம் தீந்துடுச்சு. ஸோ அதனால் எங்களால் சாப்பிட முடியல. ஸோ எல்லா பொங்கல்லாம் வச்சுட்டு பொங்கல் பானையை வந்து கொண்டு வந்து அந்த சாமிக்கிட்ட வச்சாச்சு. இதில் என்னென்னா எல்லாருமே பொங்கல் வச்சு மூடி போட்டு வச்சுட்டு போகிறாங்க. பட் வந்து நான் மூடி போட்டு வைக்கல. அது என்ன ரீசன் தெரியல, மூடி போட்டு வைக்கிறாங்க. பட் நான் வந்து மூடினா அந்த அன்னக்கூடன்றாங்களா அதை போட்டு அந்த பொங்கல் பானையை கவுத்துடுறாங்க. அது மேலே அன்னக்கூடையை அப்படி மூடி போட்டாங்க. நான் வந்து அப்படி வைக்காமல் வெறும் மூடி மட்டும் போட்டு சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா மாமனார் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா ஃபுல்லாகவே ஸ்வெட்டிங்க எல்லாமே கலைஞ்சி, பாப்பா தலையெல்லாம் கூட கலைஞ்சி போச்சு. அவள் தான் வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டு இருந்தா. நான் சொல்லியிருந்தேன் இந்த டைம் வந்து வீடியோ வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணுமா, எல்லாத்தையும் எடுக்கலாம், நல்லா நம்ம 2 பார்ட்டாக போடலான்னு சொல்லியிருந்தேன் வீடியோ இந்த திருவிழாவை. இது பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் வச்சு சாமிக்கிட்ட வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்கள் மாமனார் வீடு. ஸோ நான் இங்கே தான் 3 இயர்ஸ் இருந்தேங்க. கல்யாணம் ஆன புதுசில் 3 வருஷம் நான் இங்கே இருந்தேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து வேலை செய்கிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போத்துக்கும் இப்போதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. இதுதான் எங்கள் மாமனார் வீடு. ஸோ இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பாப்பா நிற்க வச்சு எடுத்தேன். ஏன்னா பாப்பாவுக்கு ஒரு மெமரியாக இருக்கணும்னு. இதுதான் எங்கள் மாமனார் வீட்டோட பூஜை அறைங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே பாப்பா நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். எனக்கு பழைய அப்படியே இந்த 3 இயர்ஸ், அதை நான் 3 வருஷம் நான் இங்கே இருந்தில்ல. ஸோ அந்த மெமரிஸ்லாம் அப்படியே 1 பை 1 வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன். நான் வந்து ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் அடிக்கடி போக முடியாதனால ஸோ இது மாதிரி விசேஷ டைமில் மட்டும் வந்து போவேன். ஸோ பாப்பாவை நிற்க வச்சு சாமி ரூமில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். பாப்பா அந்த ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவே தெரியுதா, எனக்கு தான் தெரியுதா இல்லை உண்மை வளர்ந்துட்டான்னு தெரியல. நான் கூடவே இருக்கிறதுனால எனக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. நான் ரொம்ப ஹைட்டான மாதிரி இருக்கிறான். ஸோ ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்தாச்சு. பாப்பா ஃபோட்டோஸ் பாப்பாவுக்கு நிற்க வச்சு சாமி ரூமில் நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்தோன்னா இது வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி பாப்பா. அந்த குட்டி பாப்பாவே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். இந்த குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா கை குழந்தையாக இருக்கும்போது நான் வந்து பார்த்தது. இப்போ வந்து பார்த்தா நின்று ஃப்ராக் போட்டு நின்றுக்குது. எனக்குமே செம்ம ஆச்சரியந்தான். ஸோ அதையும் கொஞ்சம் வீடியோவில் கவர் பண்ணிக்கிட்டேன். இந்த பாப்பாவை பார்த்து ஒரு 1 இயர்க்கு மேலே ஆச்சு. 1 இயர்க்கு முன்னாடி போய் நான் பார்த்தது. ஸோ பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் நேரம் அவங்ககிட்டலாம் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு போகலான்னு. கரெக்டாக 1:30க்கு வந்து உச்சி பூஜை இருக்கும். ஸோ அந்த உச்சி பூஜைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 1:30 மணிக்கு பூஜை இருக்குது, வந்துருங்கன்னு. நம்ம வந்து அந்த அனௌன்ஸ் பண்ண பிறகு நம்ம ரெடி ஆகிட்டு போகலாம். எல்லாருமே போய் பொங்கல் வச்சுட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் வந்து சமைப்பாங்க. அப்புறம் எல்லாம் ஒரு சிலர் சாப்பிடுவாங்க, இல்லை ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ நாங்கள் இங்கேருந்து போனதுனால நான் நிறைய கிளம்பிட்டே, அதாவது மொத்தமாகவே கிளம்பியாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து பக்கத்துலலாம் போய் எதாவது வந்து ஹஸ்பண்டோட அண்ணா பெரியப்பா பசங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கக்கிட்டலாம் போய் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இவங்களாம் ஒருத்தர் பார்த்து. ஸோ நின்று ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, 1:30 ஆயிடுச்சு, பூஜை டைம் ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து பூஜை செலவு வந்து காரில் தான் கொண்டு போய் வச்சுருந்தோங்களா. ஸோ கார்கிட்ட போய் பூஜை செலவெல்லாம் எடுத்து அண்ணன் அந்த தட்டில் வச்சு தாம்பழம் தட்டில் வச்சு பூஜைக்கு கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சுட்டு அப்புறம் அப்போ அங்கே நின்றாச்சு. இதோட செகண்ட் பார்ட்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோட கண்டினியூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பார்ட் 2வாக நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில்